பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறது. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஒவ்வொரு விசுவாசிக்கும் பாடுகளும் போராட்டங்களும் உண்டு. நாம் இந்த பிரபஞ்சத்தில் பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறோம். நம்முடைய போராட்டங்கள் மிகவும் மென்மையானது, நம்மால் தாங்கிக் கொள்ளக்கூடியது. பாவத்திற்கு விரோதமாக நாம் எதிர்த்து நிற்கும் போது நமக்கு போராட்டங்கள் வருகிறது. அதிகமாய் எதிர்த்து நிற்கும் போது அதிகமான போராட்டம் வரும். சில சமயங்களில் பாவத்திற்கு விரோதமாக நாம் போராடும் போது நமக்கு இரத்த சேதாரம் கூட ஏற்படலாம். இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டியது கூட வரலாம். ஒரு சிலர் தங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அதிக போராட்டம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். தாங்கள் பாவத்திற்கு விரோதமாய் அதிகமாய் போராடுவதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் யாரும் பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. கர்த்தர் தேவையில்லாமல் நமக்கு உபத்திரவத்தை அனுமதிக்க மாட்டார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளின் விசுவாசத்தை சோதிக்கிறார். ஆரம்பத்திலேயே பெரிய சோதனைகளை கொடுத்து நம்மை அதிர்ச்சிக்கு உள்ளாக்க மாட்டார். தம்முடைய தெய்வீக ஞானத்தினால் பாடுகளை சகித்துக் கொள்வது எப்படி என்று பயிற்சி கொடுப்பார். பாவத்திற்கு விரோதமாய் நாம் போராடும் போது ஆரம்பத்தில் சிறிய போராட்டங்களை மாத்திரமே கர்த்தர் நமக்கு அனுமதிப்பார். நாம் அதில் பயிற்சி பெற வேண்டும். பெரிய போராட்டத்தை எதிர்த்து நிற்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். ஏற்ற வேளை வரும்போதுதான் நம்முடைய போராட்டத்தில் நமக்கு இரத்த சேதாரத்தை கர்த்தர் அனுமதிப்பார். நம்முடைய விசுவாசத்தின் நிமித்தமாய் நாம் போராடும் போது கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை பலப்படுத்துகிறார். நாம் சோதிக்கப்படும் போது சோதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தையும் அவர் நமக்கு கொடுப்பார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. நாம் பாடுகளை அனுபவிக்கும் போது நம்முடைய பாடுகளை மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. தேவனுடைய கிருபையை மாத்திரமே நாம் சாட்சியாக அறிவிக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ கிருபை நமக்கு போதுமானதாய் இருக்கிறது. தேவ கிருபை இல்லாமல் நம்மால் பாவத்திற்கு விரோதமாக போராட முடியாது. நம்முடைய போராட்டத்தில் சத்துருவுக்கு விரோதமாக நம்மால் எதிர்த்து நிற்கவும் முடியாது. நம்முடைய பாடுகளிலும் வேதனைகளிலும் தேவன் நமக்கு காண்பிக்கும் கிருபையை தியானித்து பார்க்க வேண்டும். தேவ கிருபைக்காக அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும்.